நான் மீட்டிங் வந்தா நிறைய பேர் வராதீங்கன்னு யார் சொல்லணும்? நிறைய பேர் வந்தா தான் ஜெயிப்பாங்கன்னு நினைக்கிறாங்க. இவங்களும் என்ன பண்ணணும்? பிரச்சனை அவனுக்கு இல்லை, நடிகனுக்கு பிரச்சனை இல்லை. இவன் இல்லை, நாட் ஓன்லி விஜய், இவன் இல்லை, நடிகை எல்லாத்தையும் சொல்றேன், இவன் எல்லாம் கிடையாது. நடிகரனை பாக்குற வேலை வச்சுங்கிறே உனக்கு அறிவுக்கு தான் கேட்கறேன். என்ன பிரச்சனை உனக்கு இருக்குது தானே அவனுக்கு இருக்குது. அவனுக்கு எதனா வேற என்ன இருக்குது? சார் அவர் 2 வச்சுக்கிறாரு, அவருக்கு உடம்பெல்லாம் கொஞ்சம் தூங்கும், நாங்க அதனால போய் பார்க்க போனோம்னு சொன்னேன். உடம்பெல்லாம் அவருக்கு எங்க பார்த்தாலும் தூங்கின்னு இருக்கும். இன்னதான் இவனுக்கு என்னதான் பிரம்மாண்டத்தை பார்த்தானுங்க. தன்னை பார்க்காத ஒரு நாய் எப்படி உணர்த்தனை சிறப்பா பாக்குறானுங்க. டேய், உனக்கு கடவுள் என்ன சரியா படிக்கல? உனக்கு கண்ணு மூஞ்சி வாயெல்லாம் உனக்கு சரியா படிக்கல. இந்த நாய்களை கேட்டாலும் ஏன் இந்த நாய்களுக்கு புரிய மாட்டேங்குது? இன்னும் பிரச்சனை உங்களுக்கு. எவனோ ஒரு நடிகை வரான், நானும் வெளிநாட்டுங்களுக்கு எல்லாம் போறேன், எவனும் பார்க்க முடியல, வந்தாலும் சாதாரணமா தான் வந்து போயின்னுக்கிறானுங்க. அந்த துபாயில போனா அவரு தங்க கார்ல போறாரு, ஆனா சாதாரணமா கையை காமிச்சிட்டு போயின்னுக்கிறாரு. முன்னாடி பின்னாடி போலீஸ் இல்ல, ஆள் இல்ல, எதுவுமே இல்ல, தனியா போயின்னுக்கிறாரு. என்ன பிரச்சனை மனுஷனுக்கு? என்னன்னா, நாம ரொம்ப ஏழ்மையான ஒரு நாட்டில் பிறந்திருக்கிறோம். இங்க நிறைய ஏழைங்க இருக்கிறாங்க. புத்திசாலித்தனத்துல, பணத்துல இல்ல, புத்திசாலித்தனத்துல. ஒரு மனிதனை பார்க்கறதுக்கு நான் ஏன் போராடி போனோம்? அவர் பேசுறாரு, அவர் சிந்திக்க மாட்டார். யாருன்னா அவர் புகழ் விரும்பிங்க. இப்ப பேசுற, இப்ப நீங்க பாக்குற எல்லா அரசியல்வாதிக்கும் போறதும் எல்லா நடிகனும் போறதும் நீ இந்தால மட்டும் சொல்லுக்காதீங்க. நாட் ஓன்லி விஜய், எனக்கு அவர் மேல எந்த பிரச்சனையுமே இல்லை. மக்கள் மேலதான் எனக்கு அக்கறை. வலிக்குது, திடீர்னு 40 பேர் செத்துறான், வலிக்குது. ஏன்னா ஒரு காரணம் தான் பாருங்க. வாழ்க்கைக்கு ஏன்னா சாதிச்சுட்டு செத்தான்ட்டு புள்ள பெத்திருப்பான், அது வாழ்க்கை என்னன்னு தெரிஞ்சிருக்காது, செத்துட்டான். புள்ளையாரு 9 குழந்தைங்க, அது ஒன்றும் வளரல, அது ஆனா அவ்வளோ பெண்ணு அவ்வளோ கொண்டாடல, செத்துச்சு. ஒரு 27 பொம்பளைங்க லிஸ்ட் சொல்லும் போதெல்லாம் வலிக்குது எனக்கு. நீங்க சிரிக்கிறீங்க, எனக்கு வலிச்சுது. இவ்வளவு பேர் செத்துட்டாங்க, அப்படிதானே? அவனா காரணம்? நடிகனா காரணம்? நீ தானே செத்த. ஏன் போன? ஏன் போறீங்க? போற ஒரு சமுதாயத்தை எப்படி நீங்க ஆதரிக்கிறீங்க? இந்த முட்டாள்தனத்தை எப்படி இவனுக்கு ஒத்துக்கிறானுங்க? இவங்க எல்லாம் ஒத்துக்கிறவன் எப்படி அரசியல்வாதியாகிறான்? இதெல்லாம் ஒத்துக்கிற நீ எப்படி மனுஷனாகிறது? ஒன்னு என் குழந்தை கூட விஜய் ரசிகர், அப்புறம் ரசிக்க தெரியாத விஜய் எப்படி ரசிப்பான்? கத்தரும் போது குழந்தைங்களுக்கு கொட்டணும் இல்ல, அவன் நடிச்சுட்டு போறான், துட்டு குதிரை, அவன் எது டிவி பார்த்துட்டு அவனுக்கு ஒரு ரசிகர்னு சொல்லிடுறான், அடிக்கணுமா இல்லையா? அப்ப யார் சரியில்லை? இவனு தான் பொம்மையை குத்து சாமி நானுங்க இல்ல, ஜாதியே இல்ல ஜாதினுங்கிறானுங்களே. இவங்களை எப்படி திருத்த முடியும்? முட்டாள் சமூகம் கூட்டம் எப்படி இதே வலிக்குது. எப்படா திருந்துவீங்க நாய்களா? அரசியல்வாதினா கூட்டம் வரணும், மாநாடு போடணும், கூட்டம் வரணும், எவன்டா சொல்லி கொடுத்தான்? ஃபர்ஸ்ட் பேனர் ஓட்டி உங்களை முட்டாளாக்குறது யார்? அவன் பேனர் பார்த்தா ஓட்டு போடுவீங்களா நீங்க? நடிகனை பார்த்த உடனே ஓட்டு போட்டது யார் தப்பு? அசிங்கமா இல்ல உங்களுக்கு? மானக்கேடா தெரியல? மனுஷன் நம்ம 40 பேரை சாவ வச்சுட்டு உட்காந்துக்கிறோம்.